ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் ஒரு பக்கோடா குருமா வைக்கலாம். நீங்கள் அதை வச்சுட்டிங்கன்னா அது மதியானம் லஞ்சுக்கும் ஆகும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபனுக்கு, லஞ்சுக்கும் ரைஸ்க்கு தொட்டுக்கலாம். இல்லை நான் மத்தியானம் லஞ்சுக்கு செஞ்சிட்டிங்கன்னா அது நைட் டின்னருக்கு யூஸ் ஆகும். இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால நான் கடலை மாவில் செய்கிறேன். சப்போஸ் உங்கள் கடலை மாவு இல்லைன்னா கடலை பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன், பவுலில் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் 1 போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறேன், வெங்காயம் 1 இது கட் பண்ணி பொடியாக போட்டிருக்கேன், கொத்தமல்லி பொடியை நறுக்கி போட்டிருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் சால்ட்டை போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம பக்கோடா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு பக்கோடாக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு கிரேவிக்கு தேங்காய் விழுது அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், ஒரு 3லேருந்து 5 எடுத்துக்கலாம். உடச்ச கடலை கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கசகசா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். முந்திரி ஒரு 5-6 எடுத்திருக்கேன், அதையும் போட்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கிரேவி பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை ஒரு துண்டு, லவங்கம் 2 போட்டிருக்கேன், வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் 2 போட்டாச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இதில் போடலைன்னா நீங்கள் கிரேவி அரைக்கும் போது போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தக்காளி ஒரு 2 அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி கிரேவி நல்லா கலக்கியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி இது கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம பக்கோடா போட்டுக்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் வச்சிருக்கேன். இப்போ நம்ம பக்கோடா போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக எடுத்து நம்மளுக்கு ஏற்ற ஷேப்ல நம்ம போட்டுக்கலாம். நீங்க இந்த கடலை மாவு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா வீட்டில் கடலை பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை அரைச்சி அதை நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பக்கோடா எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வறுத்து வச்ச பக்கோடாக்களை போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கி ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கலக்கிட்டு இறக்க வேண்டியதுதான். இது ஒரு அரை மணி நேரம் அதை இது பண்ணிட்டு பக்கோடாலாம் அந்த குருமால ஊறிடுச்சுன்னா அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஒரே கல்லில் 2 மாங்காய் 2 வேளைக்கு வச்சுக்கலாம். காலையில் செஞ்சால் காலையில் மத்தியானம் யூஸ் பண்ணிக்கலாம், மத்தியானம் செஞ்சிங்கன்னா மத்தியானம் நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு டிஃபனுக்கு 2த்துக்கும் இது மேட்ச் ஆகிறது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.